யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க. யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிறருக்கு இதை ஆண்டவரே பிரயோஜனமாய் அறிவிக்கத்தக்கதாக நீங்க எங்களோடு பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாய் வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை. இப்ப இந்த வேலை ஏறு முகமா அல்லது இறங்கு முகமா? கரங்களை தட்டி கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய். அது எப்படி கீழ்ப்படுகிறாய் என்று பரலோகம் பார்க்கிறது, மனிதன் பார்க்கிறது அல்ல. கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்க வேண்டும். அதை யார் பார்க்கிறது என்றால் பரலோகம் பார்க்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக படிக்க வேண்டும், உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதை யார் பார்க்கிறது? பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேலைக்காரரை பார்த்தவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். அப்படிதான் சொன்னார். நிறைய நிரப்புங்கன்னு அவர் சொன்னாரா? சொல்லல. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? நீங்கள் ஆராதனையை நிறைவுபடுத்துகிற பொழுது, வேத வாசிப்பை நிறைவுபடுத்துகிற பொழுது, ஜெபத்தை நிறைவுபடுத்துகிற பொழுது, பிறருக்கு நீங்கள் கேட்கிற சத்தியத்தை மன நிறைவாக மனசார சொல்லுகிற போது அதை யார் பார்க்கிறது என்றால் பரலோகம் பார்க்கிறது. கரங்களை தட்டி அற்புதம் அந்த இடத்திலே மறைந்திருக்கிறது. என்ன மறைந்திருக்கிறது? அற்புதம் மறைந்திருக்கிறது, அதிசயம் மறைந்திருக்கிறது, விடுதலை மறைந்திருக்கிறது, உன் வாழ்க்கையின் மேம்பாடுகள் அதிலே மறைந்திருக்கிறது. ஆமென். பாருங்களேன், தண்ணி நிரப்புங்கன்னு சொன்னதுக்கு எந்த ஒரு லாஜிக்கலும் கிடையாது, இல்லையா? இருக்கா? ஏன்னா அங்க என்ன இல்ல? திராட்சை ரசம் இல்லை, தீர்ந்து விட்டது. திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. இதான உண்மை. அல்லேலூயா. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்? கிச்சனுக்கு போயிருக்கணும். அதான உண்மை. அங்க போய் டேக்ஸால தண்ணியை பிடிச்சு வைக்க சொல்லியிருக்கணும். அடுப்ப சுந்தர எரியோட சொல்லியிருக்கணும், இல்லையா? இவர் சொன்னதற்கும் அங்கே நடக்கிற நிகழ்வுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. எந்த ஒரு தொடர்பு ஏதாச்சும் இருக்காங்க? இன்னைக்கு உலகத்துல எல்லா இடத்துக்கும் போறோம், எல்லா இடத்துக்கும் மக்கள் அதிகமா போறாங்க. அவர்கள் நினைப்பது போல ஒரு தொடர்பு தெரிகிறது. அவங்க நினைப்பது போல ஒரு தொடர்பு தெரிகிறது அவர்களுக்கு. ஆனால் இயேசுவினிடத்திலே எந்த தொடர்பும் தெரியாது. ஆனால் அதுல எல்லாம் மறைந்திருக்கும். அதுல எல்லாம் மறைந்திருக்கும். எல்லாமே எப்படி இருக்கிறது? மறைந்திருக்கிறது. எதுவுமே அங்க இல்லாம இல்ல. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சு? தீர்ந்து விட்டது. அல்லேலூயா. கல்யாண வீட்டுல குறைவு இருக்கத்தான் செய்யும். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? கல்யாணமே ஒரு குறையா நினைக்கிறோம், இல்லையா? யாராச்சும் ஒரு அம்மா மாதிரி, எங்க வீட்டுக்காரர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உண்டா அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அங்கதான் இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஐயாமாரு சொல்லுவாங்களா, ஏதோ கழுத்தளவு தண்ணியில அந்த மனுஷன் தத்தளிச்சுட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருப்பாப்ல இல்லையா? எப்ப வேணாலும் வெளில என்ன செய்யலாம், தலைக்கு மேல போயிடுற மாதிரி. அல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்குள் தான் தேவன் அதிசயத்தை ஒளித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் செய்த முதலாவது அற்புதம் எங்க? கானாவூர் கல்யாணத்துல இல்லை. அங்க என்ன இல்ல? குறைவு. அல்லேலூயா. மணமகளிடத்திலே ஒரு குறைவு இருக்கலாம், மணமகளிடத்திலே ஒரு குறை இருக்கலாம். அல்லேலூயா. அந்த குறைவுக்கு பின்னே இயேசு இருப்பார். அல்லேலூயா. அந்த குறைவுக்கு பின்னாடி யார் இருப்பார்? இயேசு இருப்பார் நிச்சயம். ஆமென். நீ குறைய தேடாம அந்த குறைக்குள்ள இருக்கிற நிறைவை தேடிப்பார். குறைக்குள்ள இருக்கிற இப்ப நம்ம என்ன செய்யறோம்? குறையதான் தேடுறோம். நுனி மூக்குல எங்க வீட்டுக்காருக்கு என்ன வரும் தெரியுமா? எந்த அமலுக்கே கோவம் அவங்களுக்கு. எதனால கோவம் வருது? வாயை திறந்தா ரசம். நீங்க ரசம் ஒரு வாரம் வைங்க, கோவம் வராம என்ன வரும் இல்லையா? காரணம் என்ன? குறைவு இருக்கிற இடத்துலதான் என்ன மறைஞ்சிருக்கிறது? தேவன் மறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தண்ணீர் நிறைய நிரப்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய நிரப்புகிற பொழுது, இந்த ஆராதனையை நீ நிறைவு செய்கிற பொழுது, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீ ஆராதனையை நிறைவு செய்கிற பொழுது அதிலே தேவன் மறைந்து வருகிறார். அதுல தேவன் என்ன செய்கிறாரு? மறைந்து வருகிறார். 9 வசனத்தை வாசிங்க. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது. இப்ப யார் ஆசீர்வாதம் பெறுகிறது? மணமக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கரங்களை தட்டி பிரியமானவர்களே, பாத்தீங்கன்னா இப்ப பத்திரிகை எல்லாம் பூப்புனித நீராட்டு விழான்னா எப்படி அடிப்பாங்க? திருநிறை செல்வி. ஆமென். இப்படிதான் பத்திரிகை அடிப்பாங்க. அல்லேலூயா. மணமகள் மணமகன் ஃபர்ஸ்ட். ஆமென். அதுக்கப்புறம் என்ன அடிப்பாங்க? அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் சொல்லும் மணமக்கள். ஆமென். மரண உலகம் சொல்லும் இவர்கள் பொதுமக்கள். எப்படி? பொதுமக்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த உலகத்தில் தன்னுடைய நிலையை உணரக்கூடிய இடமே அதுதான். புரியுதுங்களா? இந்த உலகத்துல உன்னுடைய நிலை என்ன என்பதை நீ உணரக்கூடிய இடமே அதுதான். இப்ப யாரு ஆசீர்வாதத்தை பெறுகிறது என்றால் மணவாளன் பெறுகிறான். அல்லேலூயா. எதன் மூலமாக பெறுகிறான்? அந்த குறைவின் மூலமாக. எதன் மூலமாக பெறுகிறான்? குறைவின் மூலமாக. அந்த குறைவுக்குள் மறைந்திருக்கிற மேன்மை என்ன? முழுமையாக கீழ்ப்படிவது. முழுமையாக. அதுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்றால் அது ஏறுமுகம். அது எப்படிப்பட்ட முகம்? ஏறுமுகம். நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. அது சொல்லப்படவில்லை. அது சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. இப்ப மணவாளனை அழைத்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை பாருங்க. நீங்க உலக பிரகாரமா போனீங்கன்னா எந்த கல்யாண பந்திக்கு போனா முதல் பந்தி இரண்டாவது பந்தியில எல்லாம் கிடைக்கும். அடுத்தடுத்து ஒன்னொன்னா கட்டாகும். கடைசியில இலை கூட இருக்காது. ஆமென். முதல்ல ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருப்பான். ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருப்பான். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே கப்பு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஒரு இடத்துல சாப்பிடும்போது சொன்னாங்க, நான் பாசப்படுற தண்ணி ஊத்துற இலை என்ன செஞ்சீங்க? தெளிச்சுக்கங்க. சாப்பிடும்போது தண்ணி வரும். அல்லேலூயா. இதுதான் உலகம். உனக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த உலகம் உன்னை பயன்படுத்திக்கும்.
உன் வீட்டுல உன்னுடைய உழைப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். உன்னுடைய வருமானத்தை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் உனக்கான காலம் வரும்போது உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு போவார்கள். உண்மையாலே சொல்ற முன்பு எல்லோரும், அப்ப முன்பு என்பது வாலிப காலத்தை குறிக்கிறது, உன்னுடைய உழைப்பை குறிக்கிறது, உன்னுடைய திறமையை குறிக்கிறது. அல்லேலூயா. வீட்டுக்கு மூத்தவன பிறந்தா அந்த வீட்டோட அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் அவனுக்கு தான், இல்லையா? உண்மையா இல்லையா? ஆனா சொத்து பிரிக்கும் போது என்ன பிரிப்பான்? சமமா பிரிப்பான். சொத்து பிரிக்கும் போது மூத்தவன் ஒரு வயலை சேர்த்து விடுவோம்னா செல்லாது. இவன் பேசாம இருப்பான், இவன் பேசாம இருப்பான், தம்பிக்காரன் பேசாம இருப்பான், தம்பி வீட்டுக்காரமா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எங்க ஊர் வழக்கம் எப்படி தெரியுமா? மூத்தவனுக்கு கம்மியாகும், சின்னவனுக்கு ஒரு வயலை சேர்த்து விடலாம் வழக்கம். தினமா புதுசா இருக்கு. அதுக்கு தெரியும், இப்படி ஒரு குண்டை போட்டாதான் சமமா வச்சு வரும். விட்டாக்க அவங்களே போகும் என்ன பண்ணாங்க. அல்லேலூயா. இந்த உலகம் உன் உழைப்பையும், உன் குடும்பம் உன் உழைப்பையும், உன் பிள்ளைகள் உன் உழைப்பையும் எல்லாம் எடுத்துக்கொள்வது இயல்புதான். அதை மாற்ற முடியாது, அதை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு உன்னோடு இருந்தால் நிச்சயம் மாற்றி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றா, முன்பு நல்லதை கொடுப்பாங்க, பின்பு ருசி குறைந்தது. எப்படி? ருசி குறைந்தது. கொடுத்து என்ன செய்வார்கள்? திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி செய்வார்கள். ஆனா அங்கே நடந்தது என்ன தெரியுமா? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லி, அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனை தேடுகிற போது உன் வாழ்க்கை இன்னும் மேன்மை அடைந்து கொண்டே போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தேவனுடைய தீர்மானங்க. உன்னை கொண்டு அநேகர் சபைக்கு வருவார்கள், உன்னை கொண்டு அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், உன்னை கொண்டு அநேகர் திருந்துவார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா நீ என்ன நினைக்கிறது தெரியுமா? உன் குறையவே பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படி? படிக்க தெரியலன்னா எனக்கு படிக்க தெரியாது, உழைக்கிறதுக்கு தெம்பு இல்லைன்னா என்னால உழைக்க முடியாது. ஆமென். அது நம்முடைய குறை, அது நம்முடைய, அதவே நம்ம என்ன செய்யறோம்? நிறைவா சொல்லிட்டு இருக்கோம். எப்படி சொல்றோம்? நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த குறைக்குள்ளே தேவன் மறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த குறைக்குள்ளே தேவன், அந்த கல்யாணத்துல எவ்வளவு ஏச்சு பேச்சு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மாலே சொல்லுவான், சம்பந்தக்காரன் கூப்பிட்டு, பாத்தியா சரியா ஒழுங்குபடுத்த தெரியல இந்த ஆளுக்கு. ஆமென். அல்லேலூயா. சம்பந்தக்காரன் கூட பேசாம இருப்பாங்க, நம்ம பங்காளி தான் அவனை போய் சொல்லிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. நம்மள மேல எவ்வளவு அன்பு இருக்கோ அந்த அன்பெல்லாம் அங்க போய் என்ன செய்வான்? சொல்லி. அல்லேலூயா. ஆமென். கடைசியில் சொல்லுவான், நான் ஒண்ணுமே சொல்லல பிரதர், அவங்கதான் எல்லாமே சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் நீ இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற போது, யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ஓகே, ஆனால் நிறைவான கீழ்ப்படிதல் அற்புதத்தை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது, உன்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் இன்னொரு காரியத்தையும் சொன்னார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த குறைவையை அனுமதிக்கிறார். ஆதாமுக்கு இது கிடைச்சிருந்தா ஏதேனை விட்டு வந்திருக்கவே மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? ஆமென். ஆதாமுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா ஏதேனை விட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கேயும் ஒரு குறை இருந்தது, சர்பத்தின் உபதேசம். இங்கேயும் ஒரு குறை இருந்தது, இல்லை என்ற உபதேசம்.
ஹல்லேலூயா. இல்லை என்ற உபதேசம், பற்றாக்குறை என்ற உபதேசம், இயலாமை என்ற உபதேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுக்கு கிடைக்காத அந்த கல்யாணத்தில் கிடைக்காத மேன்மையை தேவன் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சபையின் மூலமாக உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இது அற்புதத்தின் அனுபவ வரிசையில் வரவில்லை, அற்புதத்தின் தலை வரிசையில் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, அற்புதத்தின் தலைவர். நீ விசுவாசித்தால் உனக்கு சுகத்தை கொடுக்க தேவன் போதுமானவர். நீ விசுவாசித்தால் உன் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்க போதுமானவர். நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கை மேம்படுவதற்கு தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. இங்க ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படுத்திட்டு இருக்கார். என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தெரியுமோ தெரியாத ரகசியத்தை சொல்றேன். உங்கள் வாயாலே நீங்கள் சொல்லக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? எனக்கு பிறந்த பிள்ளைகள் எனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைகள் அல்லன்னு சொல்லிக்கிட்டே வரீங்க இல்லையா? சொல்லிருக்கீங்களா இல்லையா? என்ன காரணம்? கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அத நீ ஒழுங்குபடுத்துறியா அல்லது ஒழுங்குபடுத்தாம விட்டுறியா? அதான் பிரச்சனை. ஆமென். சொல்றோமா இல்லையா? ஆமென். இதுதான் மகிமையை தேவன் வெளிப்படுத்துகிறார். நீ அதை நிறைவு செய்கிற பொழுது அது அப்படியே அது வளர ஆரம்பிக்கிறது. அது அப்படியே என்ன செய்கிறது? வளர ஆரம்பிக்கிறது. இப்ப மகிமை வெளிப்படுத்திட்டாரு. வெளிப்படுத்தின பிறகு என்ன நடக்குறாங்க? அவருடைய சீசர்கள் அவரை என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடியது. அந்த விசுவாசம் என்ன செய்யக்கூடியது? உலகத்தை ஜெயிக்கக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் சொல்ற உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 6:11. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால். ஹல்லேலூயா. தேவனுடைய பிளான்ல என்ன இருக்குன்னா உன் ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கு. தேவனுடைய பிளான்ல ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கு. ஆனா உன் பிளான்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு போற வழியை தேடிக்கிட்டே இருக்க. இதுதான் பிரச்சனை. ஆசீர்வாதத்துக்கு போற வழியை தேடிக்கிட்டு இருக்க. அப்படி தேடி போகும்போது அந்த ஆசீர்வாதமா அமைய மாட்டேங்குது. சரிங்களா? அந்த வழியை தேடி கண்டுபிடிச்சு போயிடுற. அது ஆசீர்வாதமா இருக்குமான்னு பாக்குற. அது என்ன செய்ய மாட்டேங்குது? ஹல்லேலூயா. முதல்ல என் கல்யாணம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரியவங்க பார்த்து சொல்லுவாங்க இந்த பொண்ணை கட்டிக்க அப்படின்னா அது முடிஞ்சிடும் இல்லையா? இப்ப நம்ம சொல்றதை விட அந்த பொண்ணே பார்த்துட்டு சொல்லுது நான் மாப்பிள்ளையிட்ட கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்கும். நம்ம காலத்துல இருந்துச்சா? நீ அப்படி என்னதான் பேசுவ? என்னதான் பேசுவ? நிச்சயம் பண்ணதே ஒரு செல்ல கையில கொடுத்துறாங்க இல்லையா? நல்லா பேசுறாங்க. நல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதே நின்று. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது, அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. காரணம் என்ன? கீழ்ப்படிதலை நிரப்புகிற பொழுது சமாதானம் தானாக வருகிறது. சமாதானம் எப்படி வருகிறது? தானாக வருகிறது. தேவனுடைய ஹைலைட்ட பாருங்களேன். சொல்றாரு நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள். தேவ திட்டம். ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன தெரியுமா? நாம எப்படியாச்சும் என்ன செய்யணும்? பொண்ணை பத்த எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. நல்ல மாப்பிள்ளை வேணும் இல்லையா? எல்லாத்துக்கும். பையனை பத்த எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. நல்ல மருமகன்.
அல்லேலூயா. இது இயல்பு தான். ஆமென். ஆனா என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் நாத்தனார் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது. எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தானே அவனை உருவாக்குற ஆளுங்க. யோசிக்கல, அவங்க தானே அவனை உருவாக்குன ஆள் இல்லாம எப்படி நல்ல ஆள் கிடப்பான்? அல்லேலூயா. அப்ப அந்த அடிப்படை அந்த காலத்துல இருந்தது. அந்த காலத்துல இருந்தது 4 பிள்ளை இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம இருக்குன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்கிறவங்க தேடிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அது நிலைக்கிறது இல்லை. வேலைக்கும் அப்படிதான் தேடுறோம். வேலைக்கும் வருமானத்துக்கு என்ன செய்யணும்? அப்படிதான் தேடுறோம். அல்லேலூயா. அப்ப தேவ திட்டத்துல ஒரு ஆள் ஆண்டவர் முன்குறிச்சார். வாசிங்க சோதர மாதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அல்லேலூயா. என்ன செய்தா? ஆமென். அல்லேலூயா. தண்ணீரை நிரப்பிக்கொண்டு துறவிலிருந்து ஏறி வந்தாள். இதுவும் ஏறுமுகம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அந்த அம்மா ஏறி வருது. என்ன செய்து? ஏறி வருது. என்ன நடக்குது? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் முடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலிருந்து இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். இது வேணா நம்ம செஞ்சிருவோம் இல்லையா? இதுக்கப்புறம் செய்வோமா? இதுக்கப்புறம் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. இருந்தாலும் செய்ய மாட்டோம். அன்னைக்கு அந்த அம்மா செஞ்சாங்க. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்திருக்கிற நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பாருங்களேன், நிறைய பேர் நல்ல இடமா போய் பாப்பாங்க. அது கொஞ்ச காலத்துல நல்ல இடமா இருக்காது. ஆமென். ஊரெல்லாம் விசாரிப்பாங்க, நல்ல ஃபேமிலியா, நல்ல ஃபேமிலி தான் என்று முடிவு செய்வார்கள். அது நல்ல ஃபேமிலியா கடைசியில் இருக்காது. காரணம் என்ன? குறை வருகிற போது அவர்களுடைய ஒழுக்கம் குறைந்து போகிறது. கஷ்டம் வருகிற போது அவருடைய ஆனஸ்ட் என்ன செய்து குறைஞ்சு போயிடும். அது இயல்புதான். ஆமென். அப்ப குறை வராமல் இருப்பதற்கு யார் வேண்டும்? இயேசு கிறிஸ்து வேண்டும். ஆமென். அல்லேலூயா. குறை வராமல் இருக்கிறதுக்கு யார் வேணும்? இயேசு கிறிஸ்து வேணும். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் குரு. அவர் ஒருத்தர் தான் குரு. வேற யாருமே குரு கிடையாது. இயேசு ஒருத்தர் தான் குரு. அவர் தான் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு சரி செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப அம்மா என்ன செய்து? ஊழியக்காரருக்கு தண்ணீரை குடிக்க என்ன செய்தா? கொடுத்தால். சீக்கிரமாக இறக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்த அம்மா என்ன சொன்னாங்க? கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடிப்பு தீரு மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. அடுத்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் உண்டு வார்த்தாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீ எதிர்பார்க்காமல் செய்வதை தேவன் உனக்கு தரும்படி காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செஞ்சதுக்கு ஏதாவது ஒரு ஐவிட்னஸ் இருக்காங்க? அறிவியல் பூர்வமா ஆதாரத்தை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அறிவியல் பூர்வமா ஏதாவது சொல்ல முடியுமா? ஆதாரம் சொல்ல முடியுமா? இல்ல. இதுதான் சபை. அங்கேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இங்கேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்கே வேலைக்காரருக்கு கட்டளை இடுகிறார், இங்கே ஊழியக்காரனாக வந்து அந்த அம்மாட்ட என்ன கேட்கிறாரு? கட்டளை கேட்கிறாரு. கேட்கிறதும் கட்டளை ரெண்டும் ஒண்ணு தானே. செயல்படுறதான விஷயம். ஆமென். அல்லேலூயா. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அவருக்கு மட்டுமல்ல அவருடைய ஒட்டகங்களுக்கும் சேர்த்து கொடுத்தார். இதுவும் ஏறுமுகமான காரியம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் எத்தனை சந்ததி வந்தாலும் இந்த அம்மா பேரை சொல்லாம என்ன செய்ய முடியாது, கடந்து போகவே முடியாது. ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குடைய மனைவி ரெபெக்கா, ரெபெக்காளுடைய பிள்ளைகள் யாக்கோபு, லாபான். ஹல்லேலூயா. இந்த சரித்திரத்தில் அவர்கள் இடம் பிடித்தார்கள். எதனால்? கீழ்ப்படிதலை பூரணப்படுத்தினதினால். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை பூரணப்படுத்தினா கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவங்க கூலி பேசினாங்களா? ஆமென். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல. எதுக்கு நான் இதெல்லாம் செய்யணும்னு அவங்க யோசிச்சாங்களா? ஹல்லேலூயா. அங்க கேட்டாங்களா? தண்ணி எதுக்கு நிரம்ப சொல்ற கச்சாடியில? கேள்வி எதுவும் கேட்டாங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? காலையில வெள்ளன சர்ச்சுக்கு வாங்கன்னா, ஏன் பாஸ்டர் நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் 8 மணிக்கு வருவேன். அப்ப நான் 8:05 வந்தா போதாதா? இப்படி நியாயமா தானே தெரியுது. போறதே 8 மணிக்கு வராது, நான் 8:05 வந்தா தப்பு இல்லையே. ஹல்லேலூயா. கேள்வி கேட்பது பூரணத்தை கொண்டு வராது. ஆமென். கேள்வி கேட்பது பூரணத்தை கொண்டு வராது. கீழ்ப்படிதல் மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும். கீழ்ப்படிதல் மட்டும்தான் பூரணத்தை என்ன செய்ய முடியும், அதாவது கொண்டு வந்து சேர்க்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. இல்லைன்னா முடியாது. நம்ம நினைக்கலாம் நம்ம இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம் அப்படி பண்ணிடுவோம்னு. எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அங்க இருக்கணும். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் ரெபெக்கால வாசிக்காம இந்த வேதம் பூரணப்படுமா? வாய்ப்பு இருக்காங்க? ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவள் சோதரம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரியாக மாறினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றா ஒருமித்து இருந்தா அந்த இடம் எப்படி இருந்ததா? அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு? ரெபெக்காளுக்கு. எதன் மூலமா வந்துச்சு? தண்ணி குடத்து மூலமா வந்துச்சு. ஆமென். எது மூலமா வந்துச்சு? தண்ணி குடத்து மூலமா. தண்ணியை கொண்டு ஊத்துனா வேற முடிஞ்சது. ஹல்லேலூயா. இதாங்க உணர்வு, இதான் பாசம். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் யார் எதிர்பார்க்கிறது? தேவன் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதனுடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்கதாக பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி. ஹல்லேலூயா. எப்படி தானியத்தினால் எப்படி நிரப்பணும்? ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி நிரப்புனாங்க. 42:25 வாசிங்க. 42:27. அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும். இந்த நிரப்புதலுக்கும் இந்த நிரப்புதலுக்கும் வித்தியாசம் இருக்கா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. நீ கீழ்ப்படியும் போது உன்னுடைய ஆசீர்வாதம் மீறி கொண்டு வரும். ஆமென். நம்ம நீ கீழ்ப்படிதல் என்ன செய்றோம்? அது ஒரு பெரிய கஷ்டமா, அது ஒரு பெரிய பிரச்சனையா, எக்கனாமிக்கல் மாதிரி பார்க்கிற கீழ்ப்படிதல. நான் ஏன் இதை செய்ய வேண்டுமா, நான் ஏன் இதை பின்பற்ற வேண்டுமா என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப 25ல வாசிக்கிறீங்க. என்னென்ன இருக்கு அதுல? சாக்குகளிலே தானியங்களால் நிரப்பவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் திரும்ப அவர் கைக்கு வருது. இன்னைக்கு நமக்கு இதான் பிரச்சனை. இதான் வருமானம் வருது, கையில இருக்கிறதுல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வருமானம்லாம் வருது. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம், நான் சம்பாதிச்ச பணம் என்கிட்ட இருந்தா வீடு பூரா காசா தான் இருக்கும், இல்லையா? ஆனா வருது. ஆனா வர்ற வேகத்தை விட போற வேகம். ஆமென். வர்ற வேகம் காற்று வேகத்துல வந்தா போறது மின்னல் வேகத்துல போகும். காசை கண்ணுல பார்த்துட்டு இருக்கும் போதே 15,000 காலி. ஆமென். என்னப்பா செஞ்ச? பார்த்துக்கிட்டே தான்ப்பா இருந்தேன், செலவெல்லாம் பண்ணேன், ஒன்னும் பண்ணல, ஒன்னும் பண்ணல, பார்த்துக்கிட்டே தான். மளிகை கடையில 6,000 பாக்கி, வீட்டு வாடகை 6,000, சரியா போச்சு 15,000. ஆமென். மெடிக்கல் பக்கம் போயிட்டு வந்தேன், பத்தாம போச்சு. ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆகுதான்? அவர்களுடைய வருமானம் அவர்களிடத்தில் வந்து சேருகிறது. அவர்களிடத்துல அவர்கள் சாக்கு தானியத்தினால்
நிரப்பப்படுகிறது. வழிக்கு அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஆகாரம் கிடைக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிய எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் கீழ்ப்படிதல் பெருக கீழ்ப்படிதல் பெருக 44:1 நாம் வாசிக்கிறோம். பின்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதருடைய சாக்குகளை நம்ம என்ன இப்ப விசாரணைக்காரன் பிடிச்சிருக்கலாம். உனக்கு ஏதாச்சும் நான் தாரேன், நான் உனக்கு ஏதாச்சும் தாரேன், எனக்கு ஏதாச்சும் பண்றியா நான் சொல்லுவான். உனக்கு ஏதாச்சும் நான் கொடுத்தா ஏன் வேலை போயிடும்? எப்படி இன்னைக்கு உலகம் அதானே செய்யுது. யாரை பிடிக்குது? அல்லேலூயா. கட்டளை இடக்கூடிய ராஜா யாரா இருக்கிறது? பார்வோனா இருக்கான். ஆமென். பார்வோனுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்குது? யோசேப்பு இருக்கான். யோசேப்புக்கு இவங்களுக்கு என்ன உறவு? அண்ணன் தம்பி. ஒரே ரத்தம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு ரத்த சம்பந்த உறவு. உனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு ரத்த சம்பந்தம். இப்ப நம்ம என்ன தெரியுமா, இடையில இருக்கிற ஒரு தவாடி இருப்பான் பாருங்க, குமாசா. எப்படி ஒரு வேலைக்காரர் இருப்பான் பாருங்க, அவன் மேல வைக்கிற நம்பிக்கையை யோசேப்பு மேல வச்சா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அர்த்தம் செய்யுது. காரணம் என்ன? இந்த மூட்டைக்கு பக்கத்திலே இருக்கிறது யாரு? அந்த விசாரணைக்காரன். யாரு? விசாரணைக்காரன். ஆனா இத்தனை மூட்டையை குடுன்னு சொல்றது யாரு? யோசேப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு கூப்பிட்டு சொல்றான், அவர்கள் சாக்குகளில் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உன்னை இப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறார். எந்த அளவுக்கு ஜெபிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் ஆசீர்வாதம் உன் மேல் பெருகும். எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வீடு சமாதானத்தினால் நிரம்பும். எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறாயோ அந்த அளவிற்கு நீ பிரயாசப்படாதது உன் கரத்திலே வந்து சேரும். அல்லேலூயா. அதற்கு வழி என்ன? சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற இடத்தை நீ பாதுகாத்துக் கொள். அல்லேலூயா. இப்ப அவர்கள் சாக்கு அதிக பாரத்தினால் தானியத்தினால் நிரப்பி அவனவன் பணம் என்ன செய்கிறது? அவனவன் சாக்குக்கே வந்து சேருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சோதர ஒரு பாத்திரம் வந்து அந்த சாக்குல விழுகும். என்ன வந்து விழுகும்? ஊழியம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற போது உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது. ஆமென். நான் இந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிற பாரு, அந்த இடத்துல தான் பிரச்சனையே இருக்கிறது. நீ முதலாவது என்ன செய்? தேவனுக்கு கீழ்ப்படுகிற போது. அல்லேலூயா. குறை தங்கி இருந்த இடம் கல்யாண வீடு. குறை இன்னைக்கு இருக்கா? ஏதாச்சும் ஒரு தோசை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். பொண்ணே பார்க்காம பொண்ணு கலர் சரியில்லையம்மா, நிறம் சரியில்லையம்மா, வளர்த்தி சரியில்லையம்மா. ஆமென். இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கு, சேலை சரியில்லையம்மா. ஏன்னா சேலையை வச்சு குடும்பம் நடத்த பாரு. யோசிச்சு பாருங்க. நான் சேலை வச்சா குடும்பம் நடத்த போற இல்லையே. கழட்டி போட்டு சேலை கட்டினா வேலை முடிஞ்சிச்சு. ஆமென். எல்லாம் நல்லா இருக்கு, செருப்பு சரியில்லையம்மா. ஏன்னா இது கொண்டு பூஜை ரூம்ல வைக்க போற, அது எங்க இருக்க போகுது? வீட்டுக்கு. அது நல்லா இருந்தா என்ன, நல்லா இருந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். எல்லாம் எதிர்பார்க்கறது பூரா என்ன தெரியுமா? பெண்களுக்கு முடி நீளமா இருக்கணும்னா கட்டிட்டு வரும். அது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? வெட்டிடுறாங்க, இல்லாட்டி கொட்டிடுது. வெட்டிடுறாங்க, இல்லாட்டி என்ன செய்யுது? கொட்டிடுது. மாப்பிள்ளை நல்ல முடி இருக்குன்னு நினைச்சு கட்டிட்டு தான் வரணும். ஒண்ணு நரைச்சிருது, இல்லாட்டி அதுவும் வழுக்கை இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்களேன், எங்க வீட்டுக்காரங்க முடி கொட்டிடுச்சு, நான் டிவோர்ஸ் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? ஆனா பார்க்கும்போது என்ன நினைக்கலாம்? ரொம்ப முடிவா இருக்கிறோம், தெளிவா இருக்கிறோம், திறமையா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லா திறமைகளையும் பகுத்து கொடுக்கிற கர்த்தர் நம்மளோட இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா திறமைகளையும் பகுத்து கொடுக்கிற
தேவன் எங்க இருக்கணும்? நம்மளோடு இருக்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் எப்படி நிரம்பும்? பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சைரசம் புரண்டோடும். உன் கிட்ட இருந்த ஆசீர்வாதம் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென். நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி இயேசுவை நேசிக்கிறேன், எப்படி விசுவாசிக்கிறேன், கீழ்ப்படிதலை நான் பூரணப்படுத்துகிற போது